சமீபத்தில் கூலி திரைப்படம் வெளியான நிலையில ரசிகர்களிடம் அமோக வரவேற்பு பெற்று வருது. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய வசூல் சாதனையுமே படைச்சிட்டு இருக்கு. இந்த சூழல்ல சமீபத்தில் கூலி படத்துல பிரபலங்கள் வாங்கிய சம்பள விவரம் வெளியாகி இருக்கா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு 200 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜருக்கு 50 கோடி, அனிருத்திற்கு 15 கோடி, வில்லனாக நடித்த நாகார்ஜுனாவிற்கு 10 கோடி, சத்யராஜ் அவர்களுக்கு 5 கோடி, உபேந்திரா அவர்களுக்கு 4 கோடியுமே கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த சூழல்ல கிளைமேக்ஸ் காட்சியில நம்ம பாலிவுட் நடிகர் அமீர் கான் என்ட்ரி கொடுத்திருப்பாரு. ஆனா அவருடைய கேரக்டர் கதையுடன் ஒட்டவில்லை அப்படின்ற விமர்சனமுமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் அமீர் கான் அவர்களுக்கு 20 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாச்சு. இது குறித்து இப்போது அமீர் கான் அவர்களே விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது தான் 20 கோடி சம்பளம் பெற்று வருவதாக வெளியான தகவல் முற்றிலுமே போய். அதாவது கூலி படத்திற்கு அமீர் கான் அவர்கள் சம்பளம் எதுவுமே வாங்காமல் நடிச்சிருக்காரா. ரஜினி சார் மீது மிகுந்த மரியாதை, அன்பு உள்ளதால கூலி படத்துல நடிக்க நான் சம்மதிச்சேன். மேலும் இந்த படத்துடைய கதை மற்றும் சம்பளம் ஆகியவற்றை நான் கேட்கவே கிடையாது. ரஜினி சார் படம் அப்படின்னு உடனே நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக அவரே சொல்லிட்டாரு. ஆகையால பாத்தீங்கன்னா அமீர் கான் அவர்கள் கூலி படத்துல நடித்ததற்காக எந்த ஒரு சம்பளமும் வாங்கவில்லை அப்படின்றது தெளிவாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்களான நிலையில வசூல்ல பட்டை கிளப்பிட்டு இன்று விடுமுறை நாட்கள், நாளையுமே விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வசூல்ல இமாலய சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.